பேரானந்தம் உங்களுக்குள்ளே. Bliss is within. சுவாமி சித்தானந்தா. தெய்வீக வாழ்க்கை. குருதேவ் சுவாமி சிவானந்தா ஜி மகாராஜ் தெய்வீக வாழ்க்கை என்னும் தனது உயரிய செய்தியை இந்த 20ஆம் நூற்றாண்டில் மனித குலத்துக்கு வழங்கிட அவதரித்தார். நீங்கள் நிலையான அழியாத தெய்வீக ஆத்மா என்றும் அமரத்துவம் பெற்ற ஆத்மா என்றும், நீங்கள் அழியும் இந்த சதையும் எலும்பும் நிறைந்த உடல் அல்ல என்றும், நீங்கள் சுயநலம், கோபம், வெறுப்பு, காமம், பேராசை, ஏக்கங்கள் ஆகியவை நிரம்பிய அமைதியற்ற அசுத்தமான மனம் அல்ல என்றும் விழிப்புணர்வு பெற்று வாழ்வதே குருதேவரை பொறுத்தவரை தெய்வீக வாழ்க்கை ஆகும். பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சிக்கும் போது தவறிழைத்து உங்களை தோல்வியுற செய்யும் குறையும் குறுகிய எல்லையும் உடைய புத்தியாகவும் நீங்கள் இல்லை. ஆனால் உடல், புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றுக்கு மேலாக நீங்கள் நிலையான அமரத்துவம் நிறைந்த ஆத்மாவாக பிரகாசிக்கிறீர்கள். சச்சிதானந்தம், வாழ்க்கை, விழிப்புணர்வு மற்றும் ஆனந்தம் உங்களின் உண்மை இயல்பு. ஏனெனில் நாம் கடவுள் என்று சொல்லும் உன்னத பிரபஞ்ச ஆத்மாவின் ஒரு அம்சமாக நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். கடவுள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பரம்பொருள், என்றும் நிலைத்திருக்கும் மூலப்பொருள், உங்கள் வாழ்க்கையின் ஆதார சக்தி. உங்களின் உண்மை இயல்பான அக இயல்பான ஆத்மீக இயல்பில் நீங்கள் இறைவனுடன் இரண்டர கலந்து இருக்கிறீர்கள். குருதேவர் சுவாமி சிவானந்தாஜி இந்த நவீன உலகில் மனித சமுதாயம் பாதுகாப்பு இன்றி சண்டை சச்சரவுகளுடன், வெறுப்பு மற்றும் நல்லிணக்கம் இன்மை ஆகியவற்றுடன் அமைதி இழந்து நிற்பதை கவனித்தார். மனிதனிடத்தில் செல்வம் குவிந்திருந்த போதும் அவனிடத்தில் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. மனிதன் எப்பொழுதும் அமைதி அற்றவனாகவும் மகிழ்ச்சி அற்றவனாகவும் திருப்தி அற்றவனாகவும் இருக்கிறான். குருதேவர் சுவாமி சிவானந்தாஜி மனித குலம் முழுமைக்கும் நண்பராக இருந்தார். மனிதர்கள் அனைவருக்கும் நன்மை செய்பவராக இருந்தார். அனைத்து உயிர்களிடத்திலும் அளவற்ற அன்பும் கருணையும் கொண்டிருந்த குருதேவர் மனிதர்கள் இந்த உலகில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே பேரானந்தம் பெற்று அருள்நிலை அடைவதற்கான வழியை காட்டுவதற்கு தீர்மானித்தார். இந்த வழிதான் தெய்வீக வாழ்க்கை என்னும் வழியாகும். நீ இந்த பூமியில் ஒரு யாத்ரிகன் என்பதுதான் தெய்வீக வாழ்க்கை மனித குலத்துக்கு தரும் செய்தியாகும். நீ இங்கு என்றென்றும் நிலையாக இருக்க போவதில்லை. என்றும் நீடித்திருக்கும் அமைதி, ஆனந்தம் மற்றும் சூரிய பிரகாசம் நிறைந்திருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அனைத்து கவலைகள், வேதனைகள், துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட அமைதி மற்றும் பேரானந்தம் நிறைந்த இடத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வினையின் காரணமாக, சக்திமிக்க வினை கொள்கையின் காரணமாக நீங்கள் இந்த உலகில் தற்காலிகமாக சரீரத்துடன் வந்திருக்கிறீர்கள். பரம்பொருளுடன் உங்களுக்குள்ள தொடர்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொள்ள இந்த மனித பிறவியில் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தரப்படுகிறது. இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி தற்காலிகமாக இழந்த தெய்வீக தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டு தெய்வீக விழிப்புணர்வும் இறை அனுபவமும் பெற ஞானிகளும் துறவிகளும் அவதரித்து உபதேசம் தந்து அருளியிருக்கிறார்கள். தெய்வீக விழிப்புணர்வு பெற்ற மனிதன் அனைத்து கவலைகளையும் மறந்து தெய்வீக பேரானந்தத்தில் நிலைத்து நிற்கின்றான். அப்போது அவன் வேதனை, துன்பம் மற்றும் தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறான். இப்படி விடுதலை பெற்றிருக்கும் நிலையே மோட்சம். மனித வாழ்க்கையின் உன்னத லட்சியம் இதுதான். மோட்சம் பெற்றவர்கள் சர்வ துக்க நிவிருத்தி, பரமானந்த பிராப்தி, நிவ்ய திருப்தி, அதாவது அனைத்து கவலைகளிலிருந்து விடுபடுதல், பரமானந்த அனுபவத்தை பெறுதல், என்றும் நீடித்திருக்கும் திருப்தியை அடைதல் ஆகிய பேற்றினை பெறுவது ஆகும். இதனை அடைய குருதேவர் எளிதான வழியை காட்டியிருக்கிறார். இந்த உலகில் வாழ்ந்து கொண்டே இவற்றை அடைவதற்கான வழியை அவர் காட்டியிருக்கிறார். தன்னை நாடி இருப்பவர்களின் நலன் காத்து கொண்டு தனது தினசரி கடமைகளை நிறைவேற்றி கொண்டு இந்த உலக வாழ்வில் தவிர்க்க முடியாத நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பூர்த்தி செய்து கொண்டு இவற்றை அடையும் வழியை
குருதேவர் காட்டுகிறார். இந்த உலகின் மூலமாக, இந்த உலகாயத வாழ்வின் மூலமாக வாழ்வின் இறுதி லட்சியமான இறை அனுபவத்தை பெறுவதுதான் தெய்வீக வாழ்க்கையின் நோக்கமாகும். நீங்கள் உண்மையில் தெய்வீக தன்மை கொண்டவர். நீங்கள் அழியும் சதை மற்றும் எலும்பு நிறைந்த இந்த உடல் அல்ல. உங்களின் உண்மை ஸ்வரூபம் நில உலகை கடந்து இருப்பது. அதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. அது கால எல்லையை கடந்து நிலைத்து நிற்பது. அதற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதனை அழிக்க முடியாது. அது அமரத்தன்மையுடையது. நீங்கள் அமர நிலை பெற்ற ஆத்மா. நீங்கள் நிலையான அழியாத ஆத்மா. பகவான் கிருஷ்ணர் அஜோ நித்ய சாஸ்வதோயம் பிராணோ ந ஹன்யதே ஹன்யாமனே சரீரே என்று கூறுகிறார். இந்த உடலுக்குள் உறைபவருக்கு பிறப்பில்லை, இறப்பில்லை. அவர் என்றும் நிலைத்திருப்பவர், கால எல்லையை கடந்தவர். சரீரம் பிறப்பதாலோ இறப்பதாலோ அவர் பாதிக்கப்படுவதில்லை. ஆயுதங்கள் உங்களை அழிக்க முடியாது. நெருப்பு உங்களை அழிக்க முடியாது. தண்ணீர் உங்களை நனைக்க முடியாது. காற்று உங்களை உலர்த்த முடியாது. நீங்கள் நிலையான அமரத்துவம் பெற்ற ஆத்மா. இந்த விழிப்புணர்வுடன் வாழ்வது தெய்வீக வாழ்க்கைக்கு அடிப்படை. பரமாத்மா உங்களின் ஆதார சக்தியாக இருக்கிறார் என்ற உணர்வுடன் வாழ்வதே தெய்வீக வாழ்க்கை. அந்த பரமாத்மா நிலையான வாழ்வு என்று நிலைத்திருக்கும் அமைதி மற்றும் பேரானந்தத்தின் சொரூபமாக இருக்கிறார் என்ற உணர்வுடன் வாழ்வதே தெய்வீக வாழ்க்கை. இறைவன் எல்லா மதங்களுக்கும் ஆதார சக்தியாக இருக்கிறார். அனைத்து மதங்களுக்கும் இறைவன் ஆதார சக்தியாக இருப்பதுடன் தோற்றுவாயாகவும் இருக்கிறான். அனைத்து மதங்களும் இறுதியாக அடைய விரும்பும் இலக்கு இறைவன். இறைவனை பிரம்மம் அல்லது ஆத்மா அல்லது ஜெஹோவா அல்லது அஹிரமஸ்தா அல்லது பரமண்டலத்தில் உள்ள பிதா அல்லது அல்லாஹ் அல்லது ஏக் ஓம்கார் சத்னம் அல்லது உன்னத பரம்பொருள் என்று எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அவன் ஒருவனே. இந்த ஒரே பரம்பொருள்தான் இந்துக்களின் திருக்கோயில்களிலும், யூதர்களின் சினகாகிலும், கிறிஸ்தவர்களின் சர்ச்சிலும், இஸ்லாமியர்களின் மசூதிலும் மற்றும் சீக்கியர்களின் குருத்வாரிலும் வணங்கப்படுகிறது. இந்த ஒரே பரம்பொருள்தான் உலகில் உள்ள அனைத்து சமய நூல்களிலும் போற்றப்படுகிறது. இந்த பரம்பொருளை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கம், குறிக்கோள் ஆகும். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இறை அனுபவம் பெறுவது ஆகும். இறை அனுபவம் பெறுவதன் மூலம் மனிதன் மறுபிறப்பிலிருந்தும் அனைத்து கவலைகள், வேதனைகள், துன்பங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இதைத்தான் தெய்வீக வாழ்க்கை ஓங்கி ஒழிக்கிறது. இத்தகைய தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் சொத்துக்களையும் திறந்துவிட தேவையில்லை. நீங்கள் காடுகளுக்கோ அல்லது மலைகளின் உச்சிக்கோ ஓடி ஒளிந்து கொள்ள தேவையில்லை. நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே இயல்பான உங்களின் இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டே, வழக்கம் போல உங்களது தொழிலை செய்து கொண்டே, உங்களுக்குரிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டே, சமுதாய தொண்டுகளை செய்து கொண்டே நீங்கள் இந்த உன்னத லட்சியத்தை அடைந்து நிலையான பேரின்ப பெருவாழ்வு பெற முடியும். இதனை அடைவதற்கு சரியான வழியாக குருதேவர் காட்டியிருக்கும் தெய்வீக வாழ்க்கை என்னும் நெறிமுறையில் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துவது ஆகும். சுயநலம் என்னும் அழுக்கு மற்றும் குப்பை மற்றும் அசுத்தத்திலிருந்து விடுபட்டு முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட தன்னலமற்ற தொண்டில் ஈடுபட வேண்டும். நீங்கள் பிறர் நலம் பேணுபவராக வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் ஆர்வத்துடன் முழு விருப்பத்துடன் எல்லோருக்கும் தொண்டு செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். துயரத்திலும் வருத்தத்திலும் ஆழ்ந்திருப்பவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தொண்டு செய்ய வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி இந்த உலகில் உள்ள இறைவனின் படைப்பில் உருவான அனைத்து உயிரினங்களுக்கும் தொண்டு செய்யவோ, உதவி செய்யவோ, அவர்களின் நலம் பேணவோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதனை பெரும் பேராக கருதுங்கள். இவ்வாறு தன்னலத்தை துறப்பதன் மூலமும் உள்நோக்கமற்ற ஆசைகளற்ற தன்னலமற்ற தொண்டு செய்வதன் மூலமும் மனிதன் தனது இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அத்தகைய தூய்மையான இதயத்தில் இறை பக்தி தோன்றும். இந்த பக்தியின் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும், உங்களின் விழிப்புணர்வின் ஆதாரமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்கும் பரம்பொருளுக்கு தினசரி வழிபாடு செய்யுங்கள்.
கடவுள் உங்களிடமிருந்து தொலைவில் இருப்பவர் அல்ல, உலகிலிருந்து ஒதுங்கி கண்காணாத தூரத்தில் இருப்பவரும் அல்ல. அவர் இங்கேயே இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள், பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் பரமாத்மா. மேலும் அவர் அந்தர்யாமியாக உங்களுக்குள் உறைந்திருக்கிறார். உங்கள் மூச்சுக்காற்றை விட நெருக்கமாக அவர் உங்களிடத்தில் இருக்கிறார். இதனை ஒருபோதும் மறக்காதீர்கள். ஆகவே உங்கள் இதயத்தில் எப்போதும் இறைவன் மீதான அன்பு நிறைந்திருக்கட்டும். இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனுக்கு தினசரி பூஜை செய்யுங்கள். இந்த வகையில் உங்கள் ஜீவனின் ஆதார சக்தியாக இருக்கும் இறைவனுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனுடன் ஆன்மீக அன்பு என்னும் உறவு ஏற்படட்டும். இது தினசரி வழிபாடு மற்றும் பிரார்த்தனைக்கு அமைதியற்ற மனத்தையும் அதன் அலைபாயும் இயல்பையும் மாற்றி படிப்படியாக சீராக்கி அமைதி நிலவ செய்யும் ஆற்றல் இருக்கிறது. அது மனதின் விட்சேப சக்தியை அகற்றி மனதை திடப்படுத்தி அது அமைதி பெற்று ஒருநிலைப்படுமாறு செய்கிறது. இந்த நிலையில் தெய்வீக வாழ்க்கையின் 3வது பயிற்சிக்குள் நுழைகிறீர்கள். அதாவது மனதை தன்வயப்படுத்தி புலன்களை அடக்கி எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துகிறீர்கள். உன்னத தெய்வீக பரம்பொருள் அல்லது கடவுளை குறித்து தியானம் செய்கிறீர்கள். தினசரி தியான பயிற்சியில் ஈடுபடுங்கள். தன்னலமற்ற தொண்டு தெய்வீக வாழ்க்கையின் அடித்தளம். பக்தியும் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை நோக்கி முன்னேறி செல்ல உதவுகின்றன. நீங்கள் பக்தியிலும் பிரார்த்தனையிலும் தீவிரமாக ஈடுபடும் பொழுது மனம் ஒருநிலைப்படுகிறது. பிறகு உங்களின் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தினசரி தியானம் செய்யும் நிலைக்கு நீங்கள் முன்னேறி செல்கிறீர்கள். தினசரி தியானம் செய்வதால் மனம் சீராகவும் தெய்வத்துடன் இணங்கி இருக்கும் உணர்வு பெற்றதாகவும் இருக்கிறது. உங்கள் இதயத்தில் இறைவன் குடிகொண்டிருப்பதை நீங்கள் உணர தொடங்குகிறீர்கள். நீங்கள் வீட்டிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது சமுதாயத்திலோ உங்களின் தினசரி கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கும் போதே உங்களிடத்தில் இறை சிந்தனை அல்லது தெய்வீக விழிப்புணர்வு இடையறாது சீராக இருக்குமாறு செய்யும் ஆற்றல் தியானத்திற்கு உண்டு. இது இடையறாது தினசரி தியான பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் நன்மையாகும். இறைவன் இருப்பதை நீங்கள் உணர தொடங்கிவிட்டால் உங்கள் வேலைகளுக்கு மத்தியிலும் இறைவன் எக்காலத்தும் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்ற விழிப்புணர்வு பெறுவீர்கள். உங்கள் வாழ்வில் இயக்கத்தில் ஜீவனில் இறைவன் இரண்டர கலந்திருப்பதை உணர தொடங்குவீர்கள். தியானத்தின் ஆற்றல் இதுதான். இதன் மூலம் உங்களிடத்தில் இறை உணர்வு ஏற்படுவதுடன் உங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் ஆன்மீக தன்மை உடையவையாக ஆகின்றன. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தூய்மை, ஆன்மீகம், இரக்கம், கருணை, புனித தன்மை ஆகியவை நிறைந்து உயர்வு பெறுகிறது. இந்த வகையில் நீங்கள் புத்தொளி பெற்றவராக, ஆன்மீக செல்வராக, ஒழுக்க தூய்மை உடைய உத்தமராக ஆகிறீர்கள். ஆன்மீக உணர்வும் உயரிய தெய்வீக சிந்தனையும் உடையவராக ஆகிறீர்கள். நீங்கள் இத்தகைய இறை உணர்வு பெறுகிற போது உங்கள் அறிவு தூய்மையாகிறது. அதன் மூலம் நீங்கள் ஆன்மீக சிந்தனை, தத்துவ சிந்தனை, பகுத்தறிவல் ஆகியவற்றில் ஈடுபடுகிறீர்கள். நிலையானது எது, நிலையற்றது எது என்பதையும், மாறுதல் அடையாமல் நிலைத்திருக்கும் உண்மை பொருளையும், தோன்றி மறையும் பொருளையும், ஆத்மாவையும் அனாத்மாவையும் பகுத்தறிந்து விவேகம் பெறுகிறீர்கள். தினசரி நீங்கள் விழித்திருக்கும் நேரத்திலெல்லாம் இந்த விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு விவேகம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் ஆன்மீக தன்மையற்ற, தெய்வீக தன்மையற்ற விஷயங்களை ஒதுக்கி தள்ளுகிறீர்கள். இந்த விந்தை உலகில் தோன்றி மறையும் பொருட்களை புறக்கணித்து விடுகிறீர்கள். இந்த உலகின் நாடகத்து பின்னணியாக தோன்றி மறையும் பெயர்களுக்கும் வடிவங்களுக்கும் அப்பால் உள்ள பரம்பொருளை நோக்கி உங்கள் மனதை செலுத்த தொடங்குகிறீர்கள். உடலாலும் மனதாலும் இந்த ஸ்தூல உலகில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் உங்கள் மனம் நிலையான பரம்பொருளை நோக்கி நகர்ந்து செல்கிறது. இப்படி அதிசயமான முறையில் நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்கள் ஆத்மாவில் ஆழ்ந்து இருந்து உன்னத பரம்பொருளுடன் ஒன்றிவிடுகிறீர்கள். இவ்வாறு குருதேவ சுவாமி சிவானந்தாஜி தெய்வீக வாழ்க்கையின் தூண்கள் என அறிவித்த 4 முக்கியமான பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்.
தன்னலமற்ற தொண்டு, தினசரி இடையறாது இறைவனை பூஜை செய்து தியானித்தல், தொடர்ந்து விவேகத்துடன் ஆன்மீக விஷயங்களை ஆராய்ந்து தெளிதல், தோன்றி மறையும் இந்த உலகின் பெயருக்கும் உருவத்துக்கும் அப்பால் இருக்கும் பரம்பொருளின் இயல்பை ஆராய்ந்து அறிதல் ஆகிய பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் அகத்தே ஆன்மீக விழிப்புணர்வும் இறை அனுபவமும் பெற்று உன்னத பேரானந்தம், அமைதி, ஞான ஒளி ஆகியவற்றை அடைய தெய்வீக வாழ்க்கை காட்டும் நெறி தன்னல மறுப்பு மற்றும் தன்னலமற்ற தொண்டு நிறைந்த வாழ்க்கை ஆகும். பக்தி மற்றும் தினசரி வழிபாட்டுக்குரிய வழி இது. உலகில் உள்ள பல்வேறு பொருட்களை நாடி சென்று சிதறி கிடக்கும் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யும் வழி இது. நான் யார், நான் யார் என்று இடையறாது சிந்திக்கும் வழி இது. அழியும் பொருட்கள் உடைய இந்த உலகுக்கு நான் எங்கிருந்து வந்தேன், எனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் போய் சேர வேண்டிய இடம் எது, அழியும் பொருட்கள் நிறைந்த இந்த உலகின் இயல்பு என்ன என்று சிந்திக்கும் வழி இது. கண்ணுக்கு காட்சி தரும் இந்த உலகின் இயல்பையும் உங்கள் இறுதி லட்சியத்தையும் இடையறாது சிந்திக்கும் வழி இது. நான் இந்த உடல் அல்ல, நான் அமைதியற்ற மனமல்ல, வரையறைக்குட்பட்ட அரைகுறை அறிவு அல்ல, நான் உள்ளறையும் உன்னத ஆத்மா, பெயரற்ற உருவமற்ற பிறக்காத இறக்காத அழியாத பரம்பொருள், நிலையான இரண்டற்ற ஒன்றாக இருக்கும் பரமாத்மா, நான் சச்சிதானந்த பரம்பொருள் என உறுதியுடன் அறிவிக்கும் வழி இது. இதுதான் தெய்வீக வாழ்க்கை நெறி. தன்னலமற்ற தொண்டு, தினசரி வழிபாடு, இடையறாத தியானம், விவேகம் ஆகியவற்றுடன் ஆன்மீக வழியில் சென்று தெய்வீக வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்பினால், நீங்கள் உங்களது பழக்க வழக்கங்களில், ஒழுக்கத்தில், அன்றாட நடைமுறையில், உலகியல் சிந்தனையே நிறைந்திருக்கும் இந்த உலகில் உங்களின் தினசரி வாழ்வில் 3 கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். தொண்டு, வழிபாடு, தியானம், ஆத்ம ஞானம் ஆகியவை நிறைந்த தெய்வீக வாழ்க்கைக்கு அடிப்படையாக இந்த 3 கொள்கைகளும் இருக்கின்றன. தெய்வீக வாழ்க்கையில் ஆன்மீக சாதனை புரிய இந்த 3 கொள்கைகளையும் கடைபிடிப்பது அவசிய தேவையாகும். முதல் கொள்கை, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாகவும் கருணையுடனும் பழகுதல். உங்கள் வாழ்வில் அன்பும் கனிவும் கருணையும் வெள்ளமென பெருக்கெடுத்து இடையறாது பாய வேண்டும். எவரையும் ஒருபோதும் துன்புறுத்தாதீர்கள். இறைவன் படைத்துள்ளவற்றில் மிக சிறிய பிராணியை கூட எண்ணத்தாலோ சொல்லாலோ அல்லது செயலாலோ துன்புறுத்தாதீர்கள். எந்த ஒரு பிராணியையும் துன்புறுத்த அல்லது அதற்கு தீங்கு செய்ய கனவிலும் நினைக்க கூடாது. வேத நெறி வாழ்க்கையில் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருப்பது உயரிய தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அஹிம்சா பரமோ தர்மக. நீங்கள் உதவும் மையமாக, பலன் தரும் மையமாக, அனைவருக்கும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை தரும் மையமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உயிருக்கும் எப்போதும் துன்பம் செய்யாதீர்கள். அதை காயப்படுத்தாதீர்கள், புண்படுத்தாதீர்கள். இரண்டாவது கொள்கை, சத்தியத்தில் நிலைத்திருத்தல். உயிரே போனாலும் பொய் சொல்லாதீர்கள். யாரையும் ஏமாற்றாதீர்கள். உலகில் யாருடனும் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையின்றி நடந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நேர்மையையும் சத்தியத்தையும் கடைபிடிப்பவராக இருங்கள். சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் சத்தியத்தை கடைபிடிப்பவராக இருங்கள். உண்மையை கடவுள், உண்மையை தீவிரமாக கடைபிடிப்பவர்கள் இறைவனை அடைவார்கள். இறைவனுடன் இரண்டர கலந்திருப்பார்கள். கடுமையான யோக சாதனை புரியாமலேயே இதனை அவர்கள் சாதிக்க முடியும். ஏனெனில் மனித உலகில் இறைவன் உண்மை வடிவில் இருக்கிறார். மூன்றாவதாக, மிக முக்கியமான கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். தூய ஒழுக்கம், புலனடக்கம், கற்பு நெறி, களங்கமில்லா நோக்கு, தூய்மையான பார்வை, அனைத்து உயிர்களிடத்திலும் தூய்மையான உணர்வு, பிரம்மச்சரியம், உங்கள் உடலின் அடித்தளத்தில் உள்ள மட்டமான ஆசைகளை கட்டுப்படுத்துதல் ஆகியவை மூன்றாவது கொள்கை ஆகும். இவ்வாறு புலனடக்கம், சிந்தனை, சொல் மற்றும் செயலில் தூய்மை, உன்னத ஒழுக்க தூய்மை, அறநெறிப்படி வாழ்தல், கொடுக்கல் வாங்கலில் பூரணமாக உண்மையை கடைபிடித்தல், எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து உயிர்களிடத்திலும் கனிவுடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுதல், இம்மூன்றும்
தெய்வீக வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன. மகத்தான லட்சியத்தை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். இதயத்தில் அன்பு கொண்டு இறைவனை எப்போதும் நினைத்திருங்கள். உன்னத பரம்பொருளாகிய இறைவனுடன் நீங்கள் பிரிக்க முடியாதபடி இணைந்திருக்கிறீர்கள் என்பதில் பூரண நம்பிக்கை கொள்ளுங்கள். உலகில் உங்களை சுற்றியுள்ள அனைத்து பொருளிலும் அவற்றின் மூலமாகவும் இறைவன் கண்ணுக்கு புலப்படாமல் உறைந்திருப்பதை எப்போதும் நினைத்திருங்கள். அனைத்து உயிர்களிலும் இறைவன் உறைந்திருக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அற்புதமான வகையில் தனது விஸ்வரூப தரிசன யோகத்தின் மூலம் அர்ஜுனனுக்கு இந்த உன்னத அனுபவத்தை தருகிறார். இறைவன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றான் என்பதையும் உலகில் ஒவ்வொரு அணுவிலும் அவன் உறைந்திருக்கின்றான் என்பதையும் விஸ்வரூப தரிசனத்தின் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அரிதான விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக இறைவன் இதனை நமக்கு அருளியிருக்கிறார். ஆகவே எப்போதும் இறை உணர்வுடன் இருங்கள். உங்கள் செயல்கள் அனைத்தும் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கும் பூஜையாக கருதுங்கள். உங்கள் செயல்கள் அனைத்தையும் பிரம்மார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி இறைவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து விட வேண்டும். இறைவா, எனது வாழ்க்கை முழுவதும் நான் செய்கின்ற அனைத்து செயல்களையும் இடையறாத எனது வழிபாட்டில் நான் செய்யும் வற்றாத பிரார்த்தனையாக கருதி உனது திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் என்று மனதார சொல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் தெய்வீக வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நீங்கள் செய்யும் தொழிலெல்லாம் இறை வழிபாடாக ஆகிறது. உங்கள் செயல் போற்றுதலுக்குரியதாக ஆகிறது. வருக, எழுமின். இந்த மகத்தான அனுபவத்தை பெற முன்னேறி செல்மின். தினசரி வாழ்க்கையில் தெய்வீக வாழ்க்கை நெறியை கடைபிடித்து உன்னத அருட்பேறு அடையுங்கள். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையிலும் நீங்கள் சச்சிதானந்த பரம்பொருளாக எப்போதும் பரிசுத்தமாக உள்ள ஆத்மாவாக இறைவனின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய உண்மை தன்மை. இந்த விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான் தெய்வீக வாழ்க்கையாகும். ஓம் தொடரும்.